18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்கி 2 நாட்களுக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கான தேர்தல் ஜூன் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில்தான் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியான இந்தியா கூட்டணி முக்கியமான சில வேலைகளை பார்க்க தொடங்கியுள்ளதாம். அதன்படி லோக்சபா சபாநாயகர் பதவியை பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் இந்திய அணியை வலியுறுத்த முடிவு செய்துள்ளதாம். இதற்கு சந்திரபாபு நாயுடுவிடம் இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசி வருகிறார்கள். 240 மக்களவை தொகுதிகளை கொண்ட பாஜக பெரும்பான்மைக்கு 32 இடங்கள் குறைவாகவே உள்ளது. சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் முறையே 16 மற்றும் 12 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடியின் 3வது அரசாங்கத்தை அமைப்பதில் முக்கியமான நபர்களாக உருவெடுத்து கிங் மேக்கர்களாக உள்ளனர். இந்த நிலையில் சபாநாயகர் பதவியை எப்படியாவது எடுத்துக் கொள்ளலாம் என்பதில் பாஜக தீவிரமாக இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகளான ஜனதா தளம் மற்றும் தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி வலியுறுத்த முடிவு செய்துள்ளது. 10 வருட நீண்ட இடைவெளிக்கு பிறகு சபாநாயகர் பதவிக்கு எதிர்க்கட்சிகள் கடும் ஆர்வம் காட்டி துணை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு வழங்காவிட்டால் அழுத்தம் கொடுக்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளனர். இதில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இருவரும் பாஜக கூட்டணியில் நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகர் பதவியை பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஆந்திர மாநில பாஜக தலைவரும் ராஜமுந்திரி எம்பியுமான டக்குபதி புரந்தேஸ்வரி 18வது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கான போட்டியில் முன்னணியில் உள்ளார். இவரை சபாநாயகராக்க வேண்டும் என்று பாஜக காய் நகர்த்தி வருகிறது. இதனால் இவரை பற்றிய ஹிஸ்டரியை டெல்லி பாஜக ஆய்வு செய்து வருகிறது. அதோடு அமித்ஷாவும் இவர் நெருக்கமாக வாட்ச் செய்து வருகிறார். இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி 18வது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்த திட்டமிடுவதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்க்கட்சிகள் துணை சபாநாயகர் பதவியை தங்கள் முகாமுக்கு வழங்காவிட்டால் 18வது மக்களவையில் சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்தலாம் என்று திட்டமிடுகிறதா. 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் ஜூன் 24ஆம் தேதி தொடங்கி ஜூலை 3ஆம் தேதி நிறைவடைகிறது. 9 நாட்கள் நடைபெறும் இந்த சிறப்பு கூட்டத்தொடரில் சபாநாயகர் தேர்தலுக்கான பணிகள் ஜூன் 26ஆம் தேதி நடக்கும். 17வது மக்களவையில் பாஜகவின் ஓம் பிர்லா சபாநாயகராக இருந்த நிலையில் துணை சபாநாயகர் அலுவலகம் காலியாக இருந்தது. இந்தியா கூட்டணி 233 இடங்களில் வெற்றி பெற்றதால் எதிர்க்கட்சிகள் மீண்டும் எழுச்சி கண்டுள்ளன. இந்த நிலையில் சபாநாயகர் தேர்தலில் சில கட்சிகள் கிராஸ் வாக்குகள் செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. அதாவது சிவசேனா, ஐக்கிய ஜனதா தளத்திலேயே சிலர் கிராஸ் வாக்குகள் செய்ய வாய்ப்புகள் உள்ளன. இதை மனதில் வைத்தே சபாநாயகர் பதவியை பெற இந்தியா கூட்டணி காய் நகர்த்துகிறது. இந்தியா கூட்டணி ஒருவேளை சபாநாயகர் பதவியை பெற்றால் அது பாஜகவுக்கு பெரிய அடியாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலையில்தான் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இருவரும் ஸ்பீக்கர் போஸ்டை பாஜக கூட்டணியில் பெறுவதற்கு தீவிரமாக முயற்சி செய்து வருகின்றனர். 2 பேருமே சபாநாயகர் பதவியை தங்களுக்கான இன்சூரன்ஸாக பார்க்கின்றனர் என்று அக்கட்சி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.